வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய் செல்வாக்கு இருக்கா இல்லையா? மகன் மிதுன் கொடுத்த ரிப்போர்ட்டாம். இபிஎஸ்ஸின் கணக்கு இதுதானா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக கூட்டணி பக்கம் இழுப்பதற்கான வேலைகளும் நடந்து வருவதாக அடிபட்ட நேரத்தில் தான் விஜய் பற்றிய முக்கியமான சர்வே ரிப்போர்ட் ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதாவது ஒற்றை இபிஎஸ்ஸிடம் அவரது மகன் மிதுன் கொடுத்துள்ளதாக சொல்கின்றனராம். அரசியல் என்ட்ரி கொடுத்ததிலிருந்து அதிமுக தாவேகா கூட்டணி தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பல வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் அக்கட்சி தலைவர்களே வெளிப்படையாக சொல்லி வருகின்றனர் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. அது சைலண்டாக இருக்கும் விஜய் ஆரம்பத்தில் பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தால் சைலண்டாக இருந்த விஜய் என்ன ஆனாலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். அதே போலத்தான் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பவர்களிடம் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என அவைக்க தரப்பிலிருந்து குரல் ஒன்றும் எழுந்து வருகிறதா. முதல் மாநாட்டிலேயே பாஜகவை கொள்கை எதிரியாக கைகாட்டிய விஜய் அவர்கள் கூட்டணியில் கவனமாக இல்லை என்றால் முதல் அடியிலே முற்றிலுமாக சரிக்குவிடும் என்பதில் இருந்தார் என்றால் சொல்லப்படுகிறதா. ஆனால் விஜயோ எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நினைக்கிறார் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. மட்டுமன்றி பாஜக கூட்டணியால் அதிர்ப்பில் இருக்கும் அதிமுகவினரை விஜயை வைத்து சரிகட்டலாம் என நினைப்பதாக பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக திமுக சார்பில் முக்கியமான சர்வே ஒன்று எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதா. சர்வேயில் தான் இபிஎஸ்ஸின் மகன் மிதுன் சாமியின் ஏஜென்சி ஒன்றை வைத்து சர்வே நடத்தி முடித்துள்ளதாக தெரிகிறதா. அதன்படிதான் விஜய்க்கு வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தில் இருந்தாலும் கூட தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லை என அந்த சர்வேயின் முடிவு தெளிவாக கூறப்பட்டு வருகிறதா. மட்டுமன்றி தாவேகாவின் பவர்ஃபுல்லான அரசியல்வாதிகள் யாரும் இல்லாததால் களத்தில் தாவேகாவுக்கு பெரிய அடியாகவே இருக்கும் என்று சொல்கின்றனராம். நேரடியாக போட்டியிடும் தொகுதியில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருப்பதாலும் அதுவும் அவருக்கு எதிரி திமுக அதிமுக சார்பில் வலியான ஆட்களை விட்டால் விஜய்க்கு வெற்றியம் சாத்தியமில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமன்றி இரண்டு கட்சிகளும் தொகுதி வாரியாக களத்தில் அனுபவிக்க தலைவர்கள் இருப்பதால் அவர்களுக்கு எதிராகவோ தாவேக வேட்பாளர்கள் இறக்கி வெற்றி பெறுவதில் சிக்கலாக இருக்கும் என்று கூறப்படுகிறதா. ஆனால் விஜயால் ஓட்டுக்களை மட்டுமே பிரிக்க முடியும் என்பதால் இந்த தேர்தலில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் ரோல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வே ரிப்போர்ட் சொல்கிறது என்று கூறலாமா. இந்த ரிப்போர்ட்டை தான் இபிஎஸ்ஸிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரது மகன் மிதுன் பழனிசாமி தாவேகாவை கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அதிமுக பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ரிப்போர்ட் எடுக்கப்பட்டது என்று கூறலாமா. அது மட்டுமன்றி அப்படி விஜய் கூட்டணிக்கே வரவில்லை என்றாலும் அவர் வாக்குகளை பிரித்து விடாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று இபிஎஸ் தலைவர்கள் அதிக அளவில் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கலாம். அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கூட்டணி கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. இன்னும் இருக்கும் சிறிய காலத்தில் கூட விஜய் அவர்களின் தாவேக கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்.